மீண்டும் தமிழ்நாட்டிற்கு பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த தேதிகள்ல, எந்தெந்த மாவட்டத்துல மழை பொழியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகளில் கொடுத்தது போலவே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இருக்க தான் போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சொல்கிற தேதிகளில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. எல்லா நாளுமே மழை வருமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. சொல்லக்கூடிய தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தினுடைய பேரை வந்து நம்ம இந்த வானிலை அறிக்கை முழுவதுமாக நம்ம எல்லா மாவட்டத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். அதனால் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் மறக்காமல் கேட்டு போங்க. எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத மறக்காமல் தெரிஞ்சுட்டு போங்க. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து எந்த தேதியில் மழை வரும், எப்போ உங்களுக்கு கனமழை தீவிரமாக இருக்கும், வரக்கூடிய நாட்களில் புயல் சின்னங்கள் வங்கக்கடலில் உருவாக போதா அப்படிங்கிற மிக தெளிவான வானிலை அறிக்கை உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் மீண்டுமாக அந்த மிக கனமழை, எல்லோ அலர்ட், அதுக்கப்புறம் ஆரஞ்சு அலர்ட், இது எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ரெட் அலர்ட் இருக்குமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் சொல்கிறோம். தற்போதைய நிலவரப்படி எல்லோ அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் வரைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த தேதிகளில் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். வரக்கூடிய டிசம்பர் 10ஆம் தேதி முதல் படிப்படியாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அப்போ 10ஆம் தேதிக்கு முன்னாடி மழையே கிடையாதாங்க, 9ஆம் தேதி வரைக்கும் மழை இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக மழை உண்டு. அது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். கடைசி வரைக்கும் கேளுங்க. வருகிற 10ஆம் தேதி முதல் படிப்படியாக கடலோர மாவட்டத்தில், இப்போ சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். 10, 11 மற்றும் 12 தேதிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கனமழை எல்லோ அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க 10ஆம் தேதிக்கு அப்புறம். அதே மாதிரி டிசம்பர் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளிலும் மிக கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தீவிரமாகவே பதிவாக வாய்ப்பு இருக்கு. இதில் எந்த மாவட்டங்கள் முதல்ல சிக்க போகும் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள் தான் ரொம்ப மழை வாய்ப்புகள் அதிகமாக வரும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு. டிசம்பர் 2வது மற்றும் 3வது வாரத்தில் டெல்டாவில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி டெல்டாவில் மழை நல்ல ஒரு மழை கிடைச்சதுக்கு அப்புறமா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும். அதனால கடந்த சுற்று மழை பொழிவில் இந்த ஃபெங்கல்ல வந்து எங்கெல்லாம் நமக்கு மழை வந்து விட்டு போச்சோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த சுற்று மழை பொழிவு பூர்த்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆகவே சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களும் சற்று எச்சரிக்கையாக இருங்க. டிசம்பர் 10ஆம் தேதி முதல் உங்களுக்கு அந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ கேட்டிருந்தீங்க சில பேர், அப்போ அதுக்கு முன்னாடி மழையே வராதா, டிசம்பர் 9 வரைக்கும் அப்போ வானிலை அவ்வளோதானா, வறண்ட வானிலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வறண்ட வானிலையெல்லாம் கிடையாது. கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோரத்திலும் சரி, உள் மாவட்டத்திலும் சரி, ஒன்று மாலை நேரங்களில் அப்படின்னா இரவு நேரங்களில் மழை வர வாய்ப்புகள் இருக்கு. வரக்கூடிய டிசம்பர் 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் உள் மாவட்டத்தில் கனமழை இருக்கும். ஆனால் அந்த மழை பொழிவு எப்படி இருக்கும்னா நீண்ட நேரம் மழையா இல்லாமல் கொஞ்ச நேரத்திலே முடிஞ்சிடும். ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரத்துல அந்த மழை எல்லாமே முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு மழையை தான் டிசம்பர் 9 வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு உள் மாவட்டத்தில் பதிவாகும். கடலோரத்தில் ஒரு 15 நிமிடம் அல்லது ஒரு 20 நிமிடம் வரைக்கும் பகுதியாக ஏதாச்சும் சில இடங்கள்ல லேசான மழை, மிதமான மழைங்கிறது ஆங்காங்கே இருக்கும். அப்போ ஒரு மாவட்டம் முழுவதும் ஒரு கனமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கணும் அப்படின்னா அது பதிவாகிறது டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து தான். அந்த நீண்ட நேர மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் 11, 12ஆம் தேதி, அப்புறம் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் பரவலாக கனமழைங்கிறது டிசம்பர் மாதத்திலும் கண்டிப்பாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சான்னு கேட்குறீங்க. முடியலாம் இல்லை, இப்போதான் ஆரம்பமே. வடகிழக்கு பருவமழை இந்த ஃபெங்கல்ல இருந்தா ஒரு தீவிரமான ஒரு ஆரம்பமே அப்படின்னு நம்ம சொல்லியாகணும். ஏன்னா இந்த டிசம்பர் மாதத்திலும் கூடுதல் மழை பொழிவோட தான் நம்ம தமிழ்நாடு முடிய போகுது. ஒன்று டிசம்பர் 2வது வாரத்தில் நமக்கு நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கணும். அப்படி ஒருவேளை டிசம்பர் 2வது வாரத்திலேயோ இல்லை 3வது வாரத்திலேயோ சரியா மழை வராமல் போயிடுச்சுன்னா டிசம்பர் இறுதி நமக்கு மறுபடியும் இன்னொரு ஃபெங்கல் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால மழை பொழிவுலாம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. மறுபடியும் அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு நிச்சயமா சொல்லிடுறோம்.
அதிகபட்சம் குறிப்பாக அந்த டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு மழை தொடங்கிரும். அந்த டிசம்பர் 10லிருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு அந்த மிக கனமழைங்கிறதெல்லாம் ரொம்ப தீவிரமாக வலுவான மழை பொழிவா இருக்கும். இப்ப வர்றதெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் 1/4 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம், ஒரு சில மாவட்டத்தில 45 நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு மழை பதிவாகி விட்டுருது. அப்புறம் பரவலாக மிதமான மழை, கனமழை மட்டும் தான் இப்ப வரக்கூடிய மழை எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஆனா, இந்த டிசம்பர் 10லிருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகள் தயவு செய்து கவனமாக எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. குறிப்பா சென்னையிலிருந்து குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் கனமழை உறுதியா இருக்கு. அதுல மிக தீவிரமான மழை அப்படின்னா டெல்டாவினுடைய நாகப்பட்டினம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 2வது வாரங்கள்ல குறிப்பா அந்த 10ஆம் தேதிக்கு மேல நாகப்பட்டினம் மாவட்டங்கள், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதிகளும் இந்த திசை நோக்கியே பயணிக்க தொடங்கும். டெல்டாவை நோக்கியே அதிகமாக பயணிக்க வாய்ப்பு இருக்கு. டெல்டாவில் பயணித்து அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் மிகச்சிறப்பான மழை பொழிவை கொடுக்கக்கூடும். தொடர்ந்து பார்க்கலாம். டிசம்பர் 9 வரை பகுதியாக உள் மாவட்டங்களில் மிதமான மழைங்கிறது தொடரும். வரக்கூடிய டிசம்பர் 7ஆம் தேதி கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உள் மாவட்டத்தில் கொஞ்சம் வலுவான மழை பொழிவாக இருக்கு. டிசம்பர் 7, 8, 9ல் உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை வந்து இனி அடுத்து வரும் நாட்களுக்கும் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 7 மற்றும் 8 தேதிகளிலும் உள் மாவட்டத்தில் கனமழை வந்து எதிர்பார்க்கலாம். அப்படியே நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ இன்றைக்கு ஒரு நாள் நமக்கு மழை பதிவாகுது அப்படின்னா 2 நாட்கள் இடைவெளி விட்டு அடுத்த நாட்கள் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வர வாய்ப்புகள் இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள் அப்படிதான் வந்து கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தொடர் கனமழைங்கிறது நம்ம சொன்னது போல இந்த டிசம்பர் 10க்கு அப்புறம் அந்த தொடர் கனமழைங்கிறது பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகவே டெல்டா மாவட்டங்கள் தேதிகள் தயவு செஞ்சு குறிச்சிக்கோங்க. டெல்டால இருந்து பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. டிசம்பர் 11லிருந்து 18 வரைக்கும், டிசம்பர் 11ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மீண்டும் தீவிரமான கனமழை பொழிவுகள் டெல்டாவில் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இப்பவே முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க. நம்ம எந்த ஒரு மழை வந்தாலும் முன்னாடியே சொல்லிடுறோம். ஆனா நிறைய பேர் வந்து முன்னெச்சரிக்கை இல்லாததன் காரணமாக வெள்ளத்துல மாட்டிக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்கப்புறம் மழை வந்ததுக்கு அப்புறம் இப்போ எப்போ ப்ரோ சொன்னீங்க மழைன்னு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அதனால தேதிகள் தயவு செஞ்சு கவனமா குறிச்சிக்கோங்க. இந்த 1 நிமிஷம் வானிலை அறிக்கை கேட்கறது, 2 நிமிஷம் கேட்கறதெல்லாம் விட்டுட்டு கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெறுங்க. டெல்டா மாவட்டங்கள் டிசம்பர் 11 முதல் 18 வரைக்கும் மீண்டும் தீவிர கனமழை கண்டிப்பாக உண்டு. அதுல வந்து தற்போதைய நிலவரப்படி கன முதல் மிக கனமழை தான். புயல் வருமான்னு கேட்டா இப்போதைக்கு புயல் வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு. அதே மாதிரி சக்தி புயல் வருமா அப்படிங்கன்னு சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. சக்தி புயல் அப்படிங்கிறது வரதான் போகுது. ஆனா குறிப்பிட்டு இந்த டிசம்பர் இந்த 10ஆம் தேதியில தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. டிசம்பர் 10ஆம் தேதி 15ஆம் தேதி வர்றது ஒரு தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலமாகவே எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அது மேலும் வலுப்பெற்றாலோ அல்லது ரொம்ப தீவிரமாக நமக்கு வலுப்பெற்று புயலா மாறுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளை கொடுக்குறோம். அதனால தினந்தோறும் வானிலை அறிக்கை கேளுங்க. நிறைய பேர் அடுத்த சக்தி புயலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சென்னையில இருந்து நிறைய கமெண்ட்ல வந்தது, அடுத்த புயல் எங்களுக்கு தான் வரணும்னு சொல்லி கமெண்ட்ல எல்லாம் போடுறீங்க. அதனால பொறுமையாக இருங்க. தற்போதைக்கு மழை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு மழை இந்த தேதிகள்ல இருக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டோம். அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம டெல்டா மாவட்டங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர்ல டிசம்பர் 11லிருந்து 18க்குள்ள இந்த காலகட்டங்களில் மழை தீவிரம் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத டெல்டா பகுதிகளுக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள் தயவு செஞ்சு நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் டிசம்பர் 10க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிடும். டிசம்பர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த 10, 12 தேதிகளுக்கு மேலே தான் ரொம்ப தீவிரமான மழை. அந்த கடைசி 20 நாட்கள், இந்த மாதத்தினுடைய அந்த கடைசி 20 நாட்களும் நல்ல ஒரு தீவிரமான மழை விட்டு விட்டு தமிழ்நாடு முழுவதுமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எந்தெந்த தேதிகளில் சொல்கிறோம் அப்படிங்கிறத கவனமாக குறித்து கொள்ளுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகல்ல வெயில் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஏன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு நல்ல மழை பொழிவு சென்னை பகுதிகளுக்கும் காத்திருக்கு. அதனால இப்போ எந்தெந்த தேதிகள் சொன்னோமோ அந்த தேதிகள் நீங்கள் அலர்ட்டாக இருந்தால் போதும். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திற்கும் பரவலான கனமழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இந்த டிசம்பர் 6 வரைக்கும் பகுதியான மழை கொஞ்ச நேரம் மட்டும் பதிவாகிடும். டிசம்பர் 7 முதல் ஒரு 5 முதல் 8 மாவட்டங்களில் மழை பதிவாக ஆரம்பிச்சு அப்புறம் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கடலோரத்தில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.